சார் அதே மாதிரி இப்போ ஸ்கின் பக்கம் வந்தோம்னா ஒரு டாக்டரா 5 முக்கியமான விஷயங்கள் ஸ்கின் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார்? ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் 100% எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது சன்ஸ்க்ரீன் தான். இந்த சன்ஸ்க்ரீன் தான் உங்களோட பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்னு கூட சொல்லுவேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ எல்லாரும் சில பேர் வந்து என் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, நான் மாய்ஸ்சரைசர் போட்டால் இன்னும் அப்படியே வலிஞ்சு கொட்டுது அப்படின்வாங்க. அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஸ்கின்ல நிறைய ஆயில் வருதுன்னா ஸ்கின் என்ன நினச்சிட்டு இருக்கு, உள்ள மாய்ஸ்சர் கிடையாது, அதனால நீங்கள் வந்து நான் வந்து இன்னும் அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் மாய்ஸ்சர் போட்டு அதை நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து அந்த ஆயிலினஸ் கம்மி பண்ணும். முக்கியமான மூணாவது விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கின்னோட பேரியரை நம்ம ரிப்பேர் பண்ணோம். நீங்கள் 10 ஆக்டிவான க்ரீமை தூக்கி போடும்போது என்ன ஆகும்னா பேரியர் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நான் இதை போட்டுட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், எனக்கு ஸ்கின் எதுவுமே ஆகலை, ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னா பேரியர் நல்லா இருந்தால் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் தான் லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். அப்போ தான் அது க்ளோ அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ எல்லாரோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, ஸ்கின்னு கிளியராக இருக்கணும், ஸ்கின் அப்படியே க்ளோ அடிக்கணும். அதுதான் மெயினாக எல்லாருமே வர்றது. இப்போ அது வரணும்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்மூத்தாக இருக்கணும்னா பேரியர் நல்லா இருக்கணும். ஸோ மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண, ஆனால் ஒவ்வொருத்தருக்கோட இதை பொறுத்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.